சின்மையை வந்து ஒரு தங்கச்சியா பார்க்குறேன். அதுக்காக சப்போர்ட் பண்றேன், அவங்கள சப்போர்ட் பண்றேன், இவங்கள சப்போர்ட் அந்த ஆங்கிள்க்கே நான் போல. சரி. அப்படி ஒருவேளை அவங்க சொல்ற மாரி 5 வருஷம் அவங்களுக்கு போயிடுச்சுன்னா, அவங்க பாவம்ங்கிறத விட, லிசனர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப பாவம். இன்னைக்கு இந்த பாட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு பேசிட்டு இருக்கோம். நல்லா இருக்குன்னு பேசிட்டு இருக்கோம். இந்த ஆமா. பாட்டு சூப்பரா வந்திருக்குன்னு பேசிட்டு இருக்கோம். அத பத்தி ஆராய்ச்சி பேசிட்டு இருக்கோம். ஆனா, இப்படி எத்தன பாட்டு நம்ம பேச முடியல. அத வந்து நம்ம மிஸ் பண்ணது அவங்க கிடையாது, நம்ம தான். ஸோ அந்த கலைஞர்கள பொதுவாவே, கலையில மட்டும் தொந்தரவு பண்ணாம, பர்சனலா நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். ம். அது அது யூசுவல். அது எனக்கு உங்கள புடிக்கலன்னா நான் திட்டுவேன் ஃபோன் பண்ணி. ம். இல்ல நான் வந்து என்ன வேணா செய்வேன். அது வந்து பர்சனல். ஆனா, ம். ஒரு நியாயமான ஒரு 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 மனசாட்சியோட, ஒரு தெய்வ பக்தியோட, ஒரு நியாய தர்மம் பார்க்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில, ம். அவங்களுடைய கலையில, கை வைக்கிறது. தொழில்ல கூட கை வைக்கலாம். தொழில் கூட நீங்க தப்பு பண்ணலாம். அந்த ம். ஒரு ஒரு பொட்டி கடை வச்சுட்டு ஒருத்தன் அத இடிச்சிரலாம் அப்டின்னா, அது வேற. ஆனா அந்த கலை இருக்கு பாருங்க, அது வந்து இறைவன் டைரக்ட்டா நமக்கு குடுக்குறது. அது ம். எப்ப வரும்? எப்படி வரும்? இப்ப ராஜா சார் சொல்வார்ல, கம்போசிங் உட்காருவேன் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அங்க ஒரு அருமையான டியூன் யார் குடுக்குறான்னு அது இறைவன் குடுக்குறதும்பார். ஆமா, அந்த ஃப்ளோ வந்து நம்மளோடது கிடையாது. ஆமா, ஆமா. அப்படி ஒரு விஷயம் நமக்காக நடக்கும்போது, அத வந்து நடக்க விடாம பண்றது வந்து ஒரு பாவச் செயல் மாரி தான் நெனைக்கிறேன். அது கர்மா ரிட்டர்ன் ஆயே தீரும். யாராக இருந்தாலும், நானா இருந்தாலும் சரி. இப்ப உங்கள மாரி நெறைய சிங்கர்ஸ் இருக்காங்கல்ல. மேல் சிங்கர்ஸ், ஃபீமேல் சிங்கர்ஸ்லாம் இருக்காங்கல்ல. யாருமே வந்து அவங்களுக்காக குரல் குடுக்கலையே அப்படின்னு சொன்னா, என்ன பதில் சொல்வீங்க? ஒரு பயம் தான். ஏன்னா, மனசு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்படி உங்களுக்கு நடந்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்படி நம்ம அத கேட்கும்போது ரொம்ப மனசு வருந்துறேன் நானு. ம். எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிரலாம். நம்ம வேற யாரையும் திட்டுறதோ, வேற யாரையும் சொல்றதோ, அவங்கள நம்ம அப்படிலாம் பகைச்சுக்கிறது இதெல்லாம் தேவையில்ல. இப்ப நம்ம வீட்ல ஒரு ஒரு தங்கச்சி இருந்தா ம். வச்சுக்கோங்களேன். ம். சின்மயி மாரி ஒரு தங்கச்சி. நம்ம வீட்லயே ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, ம். ஏன் நம்ம எதிரி வீட்லயே இருக்கட்டுமே! அவன் தான் எனக்கு எதிரி. ஆனா அந்த பொண்ணுக்கு அப்படி நடக்காம இருந்திருக்கலாம். அப்படி நெனைப்போம். அது மாரி சின்மய நினைக்கும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன்.